ஒரு நீண்ட பயணம் 55 நாட்கள், இன்னும் 5 நாட்கள் தான் டொனால்ட் ட்ரம்ப்பிடம் இருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காங்கிரஸிடம் போய் இந்த போருக்கான அப்டேட்டை கொடுப்பதற்காக. அப்படி காங்கிரஸ் டொனால்ட் ட்ரம்ப்பிற்கு அந்த பர்மிஷனை மறுத்து விட்டால் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய நாட்டிலேயே தோல்வியை பார்ப்பார். தேர்தல் அது வேற தோல்வி, இது ஸ்ட்ராட்டஜிக்காக, அட்மினிஸ்ட்ரேஷனாக, ஒரு நாடாக டொனால்ட் ட்ரம்ப்பை தோற்கடிக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மும் அங்கே தயார் நிலையில் இருக்கிறது. இந்த 5 நாட்களுக்குள் எந்த விதமான பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து வைக்க போகிறார் டொனால்ட் ட்ரம்ப் என்கிற விஷயத்தை கொஞ்சம் விளக்கலாம். ஆர்டிகிள் 25 பயன்படுத்தி அந்த இம்பீச்மெண்ட் கொண்டு வருவதற்கான எல்லா விதமான நடவடிக்கைகளையும் அவங்க எடுத்துட்டாங்க. 99.9 விழுக்காடு ட்ரம்ப் இதில் தோல்வியடைவதற்கான வாய்ப்பு உள்ளதுங்கிறதா இன்றைக்கு தெரிவிக்கப்படுகிறது. அன்லெஸ் பெரிய ஒரு மிராக்கிள் ஹேப்பன்ஸ் அப்படின்ட்டு. ஒன்று. ரெண்டாவது, இந்த 2026 எண்டுக்குள்ளே இடைத்தேர்தல் வேற வரப்போகுது. அந்த இடைத்தேர்தலையும் எப்படியாவது தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதற்கான அனைத்து விதமான முயற்சிகளையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதுவும் பயனளிக்க போகிறதில்லை. எனவே அவருடைய அரசியல் வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு முடிவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு பல்வேறு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் அங்கேருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி. இதில் இஸ்ரேலுடைய ஒரு பெரிய லாபி ஏதாவது செய்தால் ஒழிய அது மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னு சொன்னால், இதற்கு முன்னால் 3-4 ஜனாதிபதிகள் இருந்த அந்த புஷ் காலத்தில் இருந்து, அதுக்கு அடுத்தால கிளின்டன், அப்புறம் அதுக்கு அடுத்தால ஒபாமா, இப்படி வரிசையாக இருந்த ஒரு 30 ஆண்டுகளில் தொடர்ந்து இஸ்ரேல் இவர் இருக்கிறார் நெதன்யாகு, இந்த அமெரிக்காவை இழுத்து ஈரானை அடிக்கணும் என்பதற்கான பெரிய முயற்சிகளை செய்து வந்தார். எல்லாரும் முடியாதுன்ட்டாங்க. இவர் மட்டும்தான் சரி அப்படிங்கிற மாதிரி அவர் இழுத்த இழுப்புக்கு போயிருக்கிறாருக்கு. அதுக்கு காரணம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல எப்ஸ்டீன் ஃபைல் முக்கியமான ரோல் பிளே பண்ணுது.